பெண்கள் இட ஒதுக்கீடு மசோதா முக்கிய தகவலை வெளியிட்ட அமைச்சர். பாஜக ஆட்சியை பொறுத்தவரை சொல்வதையும் செய்வார்கள், சொல்லாததையும் செய்வாங்க. ஆனா எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கம் மட்டும்தான் பாஜகவிற்கு. காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு எல்லாம் வெறும் வாய் சவடால் மட்டுமே விட்டு பழக்கம். ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் செயலில் சாதித்து காட்டுவது பாஜக மட்டும்தான். முக்கியமாக பெண்களுக்கு இந்த இட ஒதுக்கீடு மசோதா. இந்த நாடு சுதந்திரம் அடைந்த காலம் தொட்டு இப்போது வரை பெண்களின் நலனுக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாமல் இருந்தது காங்கிரஸ் அரசு. ஆனால் மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்ததில் இருந்து பெண்களுக்கான கழிவறைகள் துவங்கி இஸ்லாமிய பெண்களின் வாழ்க்கையை பாதுகாத்த முத்தலாக் நீக்கம் போன்ற பல புரட்சிகரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டது மோடி அரசு. எல்லாவற்றிற்கும் உச்சமாக புதிய பாராளுமன்றம் துவங்கிய முதல் கூட்டத்தொடரிலேயே பெண்களுக்கான இட ஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றி மாபெரும் புரட்சி செய்தது. சுதந்திரம் அடைந்த பிறகு 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சிக்கு பெண்களுக்கு அடிப்படை தேவையான உரிமையை கூட கொடுக்க மனம் வரவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. இப்போது பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை அறிமுகப்படுத்திய சூட்டோடு சூட்டாக அதை அமல்படுத்தும் நடவடிக்கையிலும் இறங்கியுள்ளது மத்திய அரசு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது 2024ஆம் ஆண்டு சென்செக்ஸ் எடுக்கப்படும் போது இந்த பெண்களின் இடஒதுக்கீடும் மசோதாவும் அதற்கு ஏற்றவாறு அமல்படுத்தப்படும் என்ற உறுதியை அளித்துள்ளார். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட 2021ஆம் ஆண்டு சென்செக்ஸ் கொரோனா காரணமாக தள்ளிப்போய் கொண்டிருந்த நிலையில் இப்போது 2024ஆம் ஆண்டு முழு மூச்சாக களம் இறங்க துவங்கிவிட்டது மத்திய அரசு. இந்த முறை நாட்டின் முன்னேற்றத்தோடு பெண்களின் முன்னேற்றமும் சேர்ந்து கொள்ளப் போகிறது என்பதில் கடுகளவும் ஐயமில்லை.